Welcome to everyone. இப்போ நம்ம பார்க்க போகிற சம் பார்த்தா இது ஒரு நம்பர் சிஸ்டமில் ஒரு சம்னா இது ஐஎம்ஓ ப்ராக்டிஸ் பேப்பர் இந்த மாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்கக்கூடிய ஒரு காமன் கொஸ்டின் ரீட் பண்ணலாம். இஃப் த 8-digit number 56718 is divisible by 222, then find the value of x. ஸோ 222ஆல் இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கொஸ்டின் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். அதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த கொஸ்டின் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு 222ஓட ஃபேக்டர் பார்க்கலாம். ஸோ அது பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோன்னா 22ஓட ஃபேக்டர் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹவு கேன் வி ஃபைண்ட்? By seeing the number 222 with the factor. What is a factor? So என்ன ஃபேக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம 222 ரிசர்ச் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இது வந்து 2ஆல் எண்டையும் போகுது, அதனால 2ஆல் டிவிசிபிள் ஆகும் தெரியும். தென் இப்போ வேற என்ன பண்ணலாம்? இதை சம் ஆஃப் த டிஜிட்ஸ் பண்ணி பார்க்கலாம். 2 + 2 + 2 which is 6. 6 வந்து divisible by 3. ஸோ 222 அப்படிங்கிற நம்பர் வந்து அதுக்கு ஃபேக்டர் வந்து 3ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னு கொண்டு வரலாமா? ஸோ இந்த நம்பர் அதாவது நம்மளோட 8-digit நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆனா போதும்னு சொல்லலாமா? Shall we? Yes. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணலாம்? 5 + 6 + 7 + x 1. ஸோ அதோட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் என்ன நமக்கு தெரியும். சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகணும். ஸோ அதோட டிஜிட்ஸ் எல்லாத்தையும் சம் அப் பண்ணுறோம். சம் அப் பண்ணால் 5 + 6 is 11, 7 + 1 is 8, x 1 + 1 + 8 is 10. We get 28 + x + 10. We get 38 + x. Okay. So what are the options to have a x? ஸோ இங்கே வந்து எக்ஸ் வந்து நமக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா என்னென்ன நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸ் 1ஆ இருக்கலாம். ஏன்னா 38ல் 1 ஆட் பண்ணா 3ஆல் டிவைட் ஆகும். ஓகே, எக்ஸோட பாசிபிலிட்டினா 1ஆ இருக்கலாம். அடுத்து என்ன நம்பர் இருக்கலாம்? 4ஆ இருக்கலாம், 7ஆ இருக்கலாம், அண்ட் தென் வேற மாதிரி இருக்க முடியாது பிகாஸ் அது 2 டிஜிட்டா மாறிடும். 7 + 3 10, 10ன்னா 2 டிஜிட் நம்பர் ஆகும். ஸோ 1 டிஜிட் நம்பர்ல இந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து இருக்கலாம். These are the possibilities. Okay. ஸோ பாசிபிலிட்டி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? தென் வந்துட்டு இதுல என்ன பாசிபிலிட்டி வரும்? இங்க நமக்கு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 4 1 தான் ஆப்ஷன் இருக்கு, அதை டிக் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா சப்போஸ் ஆப்ஷனை நீங்க இப்படி கெஸ் பண்ணிக்கோங்க, 0 1 4 7 ஆப்ஷன் இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம எப்படி டிக் பண்ண முடியும்? ஸோ அப்படின்னா நம்ம கரெக்டான மெத்தட் தெரியணும் இல்லையா? ஸோ சம் செய்யலாம். ஸோ இதுக்கு கான்செப்ட் யூஸ் பண்ண டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் நோ மேட்டர். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா divisibility test for 111 என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா இங்க ஏன் 111 எடுக்கணும் அப்படின்னா 22 வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we get 2 times 111. ஸோ 111 வந்துட்டு ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஸோ 111 ஃபேக்டரா இருக்கும் போது அப்படின்னா இந்த 8-digit நம்பர் வந்து 111ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு கண்டிஷன் என்னன்னு பார்த்தா ஒரு 3 ஸ்டெப் இருக்கு அதோட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பார்க்கும்போது. அதுக்குன்னு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரிப்பீட்டிங் நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இதே 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டிஜிட் நம்ம கொடுத்துருக்க இந்த டிஜிட்டை வந்துட்டு இப்போ நம்ம கொடுத்துருக்க ஸ்டெப் என்ன, கொடுத்துருக்க சம் என்ன, 5 6 7 1 x 118. இப்போ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3ஆ வந்துட்டு குரூப் பண்ண சொல்லியிருக்காங்க.
3 group பண்ணும். From the right side இருந்து 3 group பண்ணும். This. Okay. இப்போ இந்த குரூப்பை வந்து நம்ம சம் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸுக்கு வந்து 4ன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதான் நமக்கு இப்போ இருக்கிற ஆன்சருங்கும் போது அதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு செக் பண்ணலாம். இப்போ இதனுடைய குரூப் என்னென்ன, 118 வந்து ஒரு குரூப், 714 ஒரு குரூப், 56 ஒரு குரூப். இதை ஆட் பண்ணி பார்ப்போம். 10 plus 8 is 18. Balance 1, 2, 3, 8 and 7 plus 1 is 8. இந்த 888 அப்படிங்கறத வந்து divisible by 111 செக் பண்ணும். எஸ், divisible by 111. ஸோ வந்துட்டு 4 must be the answer. சப்போஸ் இங்க வந்து நம்ம 711 போடுங்களேன், என்ன கிடைக்கும் ஆட் பண்ணும் போது? 885 கிடைக்குமா? 885 வந்து divisible by 11 not divisible by 111. Okay. Similarly வந்துட்டு இன்னொரு possibility 7. அதை போட்டு பாருங்க. அதை போட்டு பார்த்தா 791 வருமா? இது 111 divisible ஆகுமா? ஆகாது. அப்படிங்கும் போது நம்மளுடைய பாசிபிலிட்டியில இது ஒண்ணுதான் கரெக்ட், இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ நமக்கு சப்போஸ் வந்து ஆப்ஷன்ஸ்ல இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்மேட்ல நம்ம வந்து சால்வ் பண்ணி கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 4. ஓகே. இதே மாதிரி தான் எந்த ஒரு ரிப்பீட்டேட்டிவ் நம்பர்ஸ் 444, 555 இந்த மாதிரி எந்த ஒரு ரிப்பீட்டேட்டிவ் நம்பர்ஸ் வந்தால் இந்த சேம் ஸ்டெப்ஸ் நம்ம இந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.